ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்ன ப்ரொமோலாம் பார்த்தீங்களா? அப்புறம் வந்து பாருக்கும், வியனாக்கும் ஃபுல் ஹவுஸும் டார்கெட் பண்ணுறாங்களா? என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றுமே இல்ல. குப்பை பஞ்சாயத்து தான். ஆமா, லிட்ரலி குப்பை பஞ்சாயத்து தான். ஸோ என்னன்னா, இப்போ இவ்ளோ அலப்பறையும் ஏன்னா, சபரியும், எஃப்ஜேவும் அங்க வந்ததுனால கனி ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட்டு. ஓகேங்களா? இதே போன வாரம்லாம் அவங்க வந்து சூப்பர் டீலக்ஸ் ஆளுங்க உட்காரக்கூடாது, எழுந்துக்கக்கூடாது, கிச்சனுக்கு வரக்கூடாது, ஃப்ரிட்ஜை திறக்கக்கூடாது, நிற்கக்கூடாது அப்படின்னு சொன்னவங்க, இப்போ எஃப்ஜேவும் சபரியும் அங்கே வந்ததுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அவங்க என்ன சொன்னாலும் அதுக்கு ஆட்டு மந்த மாதிரி கூட்டம் வந்து கனியக்கா சொன்னாலே ஆட்டு மந்த மாதிரி தான் தலையாட்டுவாங்க. இப்போ கனியக்கா இன்ஃப்ளூயன்ஸில் இருக்காங்க, சபரி வந்து ப்ரீமியமில் இருக்காரு. நடுவில் வந்து குள்ள நெறி ஆட்டம் ஆடுற எஃப்ஜே வந்து இந்த பக்கமும் ஆடுவார், அந்த பக்கமும் ஆடுவார்னா நடுவில் மாட்டிக்கிட்டு முழிக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, பாருக்கு பழகி போயிடுச்சு. 2 வாரமாக அடி அடின்னு அடிச்சது. வியன்னா இப்போ தான் ஆரம்பிக்கிறாங்க. அதனால அவங்களுக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே அடி விழுது. அப்படி எஃப்ஜேவும் சபரியும் இங்கே வந்ததுனால ஆட்டம் ரொம்ப வந்துட்டு அவங்க சைடுக்கு போகுது. அதுக்கு ஸ்ட்ராங்கா கனி உள்ள ஒரு விஷம் இருக்குல்ல, விஷம் ரம்யான்ற விஷம். அது வந்து ஏத்தி ஏத்தி விடுது. அதுக்கப்புறம் இன்னொன்னு இருக்கே ஒரு சின்ன பாய்சன் பாட்டில். அதுவும் பெரிய பாய்சன் பாட்டில் தான். ஆதிரி. அது அது ஒண்ணு இருக்குல்ல, அது இன்னும் கொஞ்சம் ஏத்தி விடுது. பக்கத்தில வேடிக்கை பார்க்கறதுக்கு சபரி அப்படின்னும்போது எல்லாருமா சேர்ந்து டார்கெட் பண்றாங்க. இப்ப என்னன்னா, நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், அந்த வீட்ல கார்பெட் கிளீன் பண்றது எல்லாம் கஷ்டம்னு. இதுல முதல் வீக்ல பாரு ரிசைன் பண்ணி போனதுல ஆரம்பிச்சு, இப்ப திருப்பி பாரு அந்த வீட்டுக்கு வந்த உடனே, ஐ மீன் அந்த வீட்னா அந்த வேலைக்கு அவங்க என்ன வேணும்னா வந்தாங்க, இங்க போனா அங்க தொரத்தி விடுறீங்க, அங்க போனா இங்க தொரத்தி விடுறீங்கன்ற கதை 2 வீட்டுக்குமே நடுவுல அவங்க மத்தளத்துக்கு 2 பக்கம் இடின்னு மாட்டிட்டு முழிக்கிறாங்கன்னா, இப்போ ஃபர்ஸ்ட் டைமா இந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்றது வியானான்னா, 2 பேருமா சேர்ந்து ஒரு இடத்துல ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்கன்னா, வீடு மொத்தமும் அவங்களுக்கு எதிரா நிக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா, சூப்பர் டீலக்ஸ் வீட்டு ஆளுங்க சொல்றதே இவங்க செய்யணுன்றது இருக்கு. ஆனா, அதுல கொஞ்சம் கொஞ்சம் ஒருத்தருக்கு ஒருத்தர் டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கும். இதுல இந்த ரம்யா ஜோ இருக்கே, அது என்னென்ன ஆட்டம் ஆடுது தெரியுமா? அந்த இடத்த விட்டு நகர மாட்டான்னு பண்ணுது. அதுக்கப்புறம் என்ன டாஸ்க் விளையாட விட்றாலும் ஒரு சீன் போடுது. அதையும் மிஞ்சினா மயக்கம் வருதுன்னு ஒரு சீன் போடுது. இன்னைக்கெல்லாம் காலையிலேருந்து அப்படியே எஃப்ஜே சொன்னது ஹர்ட் ஆயிடுச்சு, அப்படி இப்படின்னு சொல்லி சபரிக்கிட்டயும் வந்துட்டு கனிக்கிட்டயும் ஒரு சீன் போட்டுச்சு. இப்போ இங்க வந்து இந்த சண்டைய வந்து உசுப்பேத்தி விடுது. ஓகேங்களா? அங்க வந்து அந்த குப்பை இருக்கு, அதை எடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஜென்ரலாவே குப்பை இருக்கு அப்படின்னா, யுஎஸ்லேருந்து எல்லாருமே அது ஒரு கவர்ல போட்டு கட்டிட்டு அப்படியே எடுத்து போடுறது தான். இவங்க வந்து சூப்பர் டீலக்ஸ்னால அப்படி அப்படியே வச்சிருந்திருக்காங்க. இத்தினி வாரம் அத அப்படிதான் கிளீன் பண்ணியிருக்காங்க. வியனாவும் பார்வம் என்ன சொல்றாங்கன்னா, "எங்களுக்கு ஒரு கவர்ல போட்டு கட்டி வைங்க. அப்பதான் நாங்க எடுப்போம். அப்படியே நாங்க எடுக்க மாட்டோம்." அப்படின்னா, "இதுவரைக்கும் அப்படித்தானே இருந்தாங்க. இப்ப என்ன புதுசா?" அப்படின்னு கனியக்கா ஒண்ணு சொல்றாங்க. "இதுவரைக்கும் செஞ்சவங்க செஞ்சிருக்கலாம். எங்களுக்கு அது இஷ்டம் இல்ல. எப்பவுமே ஒரு ஒரு டீசென்சிக்காக, இல்ல ஒரு ஜென்யூனிட்டிக்காக எங்களுக்கு வந்து அத ஏன்னா இது வந்து ஒரு பிக் பாஸ் ஷோ மாரி இருக்கிறது ஒரு சொசைட்டிக்கான ரெப்ளிகா தான் அப்படின்னும்போது, ஓரளவுக்கு ஒரு ஹியூமனிட்டி அப்படின்னும்போது, ஒரு குப்பை அள்ளுறவங்களுக்கு கூட இப்பலாம் இப்ப யுஎஸ்ல இந்தியா மாரி வந்து அப்படியே டஸ்ட்பின்ல தூக்கிட்டு போய் குப்பைய எங்க போட முடியாது. யுஎஸ்ல அதுக்கு ஒரு கவர் போட்டு, அது பிளாக் கவர்ன்னு கவர் இதுக்குன்னே ட்ராஷ் கவர்ன்னு விப்பாங்க. அந்த கவர் உள்ள போட்டு அது குப்பை வெளியில கொட்டாத மாரி அந்த கவர நாட்டு போட்டு தான் எடுத்துட்டு போய் போடணுன்றது ரூல்ஸா ஒண்ணு இருக்கு. இங்க யுஎஸ்ல அப்படியெல்லாம் போட்டுடவே முடியாது. இப்போ க்ளவுஸ் கொடுத்து ஒரு வழியா அந்த பிரச்சனைய சார்ட் அவுட் பண்ணாங்க. ஆனா, ஸ்டார்ட்டிங்லேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வீக்ல வந்து பாரு வந்து அந்த வேலைய ரிசைன் பண்ணத திருப்பி திருப்பி எடுத்து மார்க் பண்ற மாரிலாம் இப்ப ரம்யா பேசும்போதெல்லாம் எனக்கு ரம்யாவெல்லாம் பலார்ன்னு 2 அர அரைஞ்சிடலாமான்னு இருக்கு. அந்த அளவுக்கு இருக்கு கடுப்பாக்கும். ஜனங்க ஓட்டிங்ல பார்த்துக்குவாங்கன்னு நெனைக்கிறேன். போன வாரத்தோட இந்த அம்மா டவுன் தான். சுபிக்ஷா கூட கொஞ்சம் மேலுக்கு இருக்காங்க. வியானா டாப்ல இருக்காங்க ஓட்டிங்ல. ரம்யாக்குலாம் என்ன இதே மாரி பண்ணிட்டு இருந்து இந்த டபுள் கேமா நான் தான் ஃபர்ஸ்ட்லயே போட்டேனே. என் வீடியோஸ் யாரும் பார்க்கறதில்ல. பெரிய பெரிய சேனல்ஸ் தான் பார்க்குறீங்க அப்டின்னும்போது, என் வீடியோஸ்ல வர விஷயங்கள நான் முன்னாடியே இவங்க இப்படிதான் ஓரளவுக்கு என் புத்தி கெட்டுன வகையில நான் ஃபர்ஸ்ட்டே சொல்லிட்டேன். ரம்யா டபுள் கேமு, சுபிக்ஷா பாய்சனஸ், கனி கன்னிங்கு, சபரி நல்ல ஒரு கிரெடிட் கேமு, எஃப்ஜே வந்து குள்ளநரி ஆட்டம், மத்த நெறைய வந்து என்ன சொல்றது, இந்த ஆட்டு மந்த கும்பல் உள்ள இருக்கு. விக்ரம் வந்து அ அன் அது என்ன சொல்றது, கழுவுற மீன்ல நழுவுற மீனு அப்படிங்கும்போது இதெல்லாம் தான் உள்ள நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லும்போது, இப்போ ரம்யா வந்து ஏத்தி ஏத்தி இன்னும் விடவும், இப்போ வந்து அந்த ட்ராஷ் வந்து அப்படியே எடுக்க மாட்டோம். எங்களுக்கு கிளவுஸ் வேணும், செய்யணும். அப்பவே சொல்லியிருப்பாங்க ஃபர்ஸ்ட் வீக்லயே. அதுக்காகவும் ஒண்ணு சொல்லியிருப்பாங்க. கார்பெட் கிளீன் பண்றதுக்கு எங்களுக்கு வேற தொடப்பம் வேணும். அப்புறம் கிளவுஸ் வேணும் அப்படிங்கிற மாரிலாம் சொன்னோனே, அப்பலாம் எதுவுமே சொல்லல. அவங்க ஏன் ரிசைன் பண்ணாங்கன்றத கூட பெருசா பிக் பாஸ் டீம் வந்து அப்ப போய் எடுத்து எடுத்து பேசவே இல்ல. கனி அக்கான்னு சொல்றேன். அந்த பெரிய பெரிய மனுஷி. ஓகேங்களா? ஆனா இப்போ வந்து சபரியும், எஃப்ஜேவும் அங்க வந்தோனே சூப்பர் டீலக்ஸ்க்கு இவங்க இவங்க இந்த வீட்டுக்கும் ஆட்சி செய்வாங்க, அந்த வீட்டுக்கும் ஆட்சி செய்வாங்கன்றது தான் இவங்க மைண்ட் செட்ல மாஸ்டர் பிளானே அதுதான். அப்படின்னு சொல்ற பட்சத்துல, இப்போ வந்து கிளவுஸ் இருக்கு எடுத்துன்னு வந்து தரேன்னு இப்ப எடுத்துன்னு வந்து தராங்க. அப்ப அத போன வாரமே பண்ணியிருக்கலாம்ல. போன வாரம் பண்ணிருக்கலாம். போன வாரம் அந்த பொண்ணு என்ன சொல்றது, டாய்லெட்லாம் கிளீன் பண்ணப்போ ஃபர்ஸ்ட் வீக்ல நான் போட்டிருப்பேன். தண்ணி பஞ்சாயத்து இருந்தப்போ எல்லாம் டிஷ்யூ தான் யூஸ் பண்ணியிருக்காங்க டாய்லெட்டுக்கு. ஃப்ளஷ் பண்ணுறது மட்டும் தான் இதுவே தவிர, மத்தபடி அங்க பீரியட்ஸ் ஆனவங்களுக்கு அந்த நாப்கின் கிளீன் பண்ணி எல்லாமே அங்கங்க விட்டு விட்டா பேப்பர்ஸ் இருக்கும்போது, அந்த பொண்ணு கிளவுஸ் இல்லாம டாய்லெட் அந்த பொண்ணு மட்டுமே கிளீன் பண்ணியிருக்கு. நடுவுல திவாகர் கொஞ்சம் வந்து அந்த குரூப்ல இருந்தாலுமே, அதுக்கப்புறம் திவாகரையும் அவங்க வந்து அவங்க ஆதிரிய வந்து அந்த பக்கம் கூப்பிட்டுக்கிட்டாங்களே, அப்போ வந்து மொத்த பாத்ரூம நானே கிளீன் பண்றேன்னு அவங்க தான் ஒத்துக்கிட்டாங்க. பாரு அவங்க தான் செஞ்சாங்க. அப்ப திருப்பியுமே இந்த வாரமும் பாத்ரூம் கிளீனிங்காடா அப்படின்னு சொல்லும்போது, இந்த வாரம் வந்து
என்னால் இப்படி தான் பண்ண முடியும், இவ்வளோ தான் பண்ண முடியும்னு ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க. எப்பயும் போல் அவங்களுக்கான ஸ்ட்ராங்கான ஸ்டாண்டு. அப்போ வியானாவும் அதில் சேர்ந்துக்கிறாங்க. என்னால் இவ்வளோ தான் பண்ண முடியும், சொல்கிறதெல்லாம் செய்ய முடியாது, அது உடனே உடனே செஞ்சிடணுமா, இவங்க சொன்னோன்னே ஒரு அடுத்த நிமிஷம் செஞ்சிடணுன்ற மாதிரி எஃப்ஜே சொல்கிறாரு. எங்களுக்கு ஒரு ஸ்பேஸ் வேணும் அப்படிங்கிற மாதிரி இவங்க கேட்குறாங்க. இல்லை நீங்கள் சொல்கிறதெல்லாம் நாங்கள் செய்யணும் அப்படிங்கிறது இல்லை. அப்போ எல்லாருமே இவ்வளோ வாரம் செஞ்சுருக்காங்க இல்லைன்னு கனியக்கா சொல்லும்போது, இவ்வளோ வாரம் அவங்க செஞ்சாங்கன்னா அது அவங்க விருப்பம். ஒரு 10 பேர் செஞ்சாங்கன்றதுக்காக 2 பேர் செய்யலைன்றதுக்காக அது நியாயம் நியாயம் இல்லைன்னு ஐடியாது. அவங்க 10 பேருக்கு விருப்பம் இருந்தது, அவங்க செஞ்சாங்க. எங்கள் 2 பேருக்கு விருப்பம் இல்லை, நாங்கள் செய்யலை, இல்லை நாங்கள் இப்போ இப்படி தான் செய்யணும், நாங்கள் ஒரு பேட்டர்ன் மாற்றுறோம் அப்படின்னும் அதெல்லாம் மாற்றக்கூடாது. ரூல்ஸ் அப்படியே தான் இருக்கணும்னா இது பூமர் தான். அது அப்படியெல்லாம் ஃபாலோ பண்ணி வராது. ஒரு சிலருக்கு ஒன்று இருக்கணும்னா அந்தந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி மாறுறது அப்படிங்கிறது தான் ஒரு அடாப்ஷன் அப்படின்னு வரும்போது, அப்போ வந்து இப்போ வந்து அந்த க்ளவுஸ் வந்திருக்கு. இவ்வளோ ஆர்கியூமெண்ட் இவங்க சண்டை போட்டதுக்கப்புறம் உடனே கனியக்கா சொல்கிறாங்க, க்ளவுஸுக்காக இருந்த ஆர்கியூமெண்ட்லாம் இல்லை, புதுசு நான் அப்படியே கேட்டிருந்தா கொடுத்துருப்பேன், நான் ஃபஸ்ட் வீக்லேயே கேட்டேன்னு பாரு சொல்கிறாங்க. அப்போ வந்து நீங்கள் செய்ய மாட்டேன்னு சொல்கிறீங்கன்னா, செய்ய மாட்டேன்னு அவங்க இடத்துல ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க. ஏன் செய்ய மாட்டேன்னா, இவங்க 2 பேரும் ஸ்பெசிஃபிக்காக டார்கெட் எல்லாரும் பண்ணுறாங்க, வியானாவையும் பாருவையும். ஏன் இது அப்பட்டமா தெரியுமே, ஸ்வாப் பண்ணும்போதே ஏன் நீங்கள் ரம்யா சுபிக்ஷாலாம் ஸ்வாப் பண்ணலை, ஏன் நீங்கள் வினோத்தை ஸ்வாப் பண்ணலை, ஏன் வந்துட்டு நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக பாருவே வந்து மாஸ்க் டாஸ்கில் அடிச்சிங்க, இதுலேயும் இதே அடிக்கிறீங்க அப்படின்னும் போது தன்னை யாரும் ஸ்பெசிஃபிக்காக டார்கெட் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு டவுட் ஒருத்தங்களுக்கு வந்தாலே அப்போ அந்த இடத்துல தனக்கான ஸ்டாண்ட் எடுக்கணுன்றது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். வியானாக்கா அதான் வந்தது. வியானா வந்து இந்த வீட்டுக்கு வரணும்னு யோசிச்சவங்க ஏன் ரம்யாவை கூப்பிடல, சுபிக்ஷாவை கூப்பிடல, 3 வாரமாக அங்கே விட்டு வச்சிருக்காங்கன்னா, ரம்யா வந்து அப்பட்டமாக சொல்லுது, நடிக்குது, கனி கூட வந்து நடிக்குது, நான் இந்த வாரம் வரல, நீ தான் இந்த வாரம் வரலான்னு சொல்கிற, அதுக்கப்புறம் நாமினேஷன் வேணும்னு சொல்கிற. ஸோ அந்த பொண்ணு வந்து நாமினேஷன் வேணும்னு அங்கே இருக்கணுமா, ஆனால் இந்த வீட்டு கூடவும் வந்துட்டு ஒட்டிட்டு இருக்கணுமா, பாண்டிங் கூட்டு குடும்பமாக இருக்கணுமா, ஏமா அதுக்கு நீ தனியாக ஒரு வீடு எடுத்து எல்லாரும் கூட்டு குடும்பமாக உட்கார வச்சுட்டு நீங்கள் அண்ணன் தம்பி பாசம் கொண்டாடலாம்ல, அதுக்கு எதுக்கு பிக் பாஸ் வீட்டுக்கு வந்த, நீ டாஸ்க் விளையாடினாலும் கையை வலிக்குது காலை வலிக்குதுன்ற, இந்த இன்னைக்கெல்லாம் ஐஸ் பேக் வச்சுட்டு உட்காந்துருக்க, அன்னைக்கு வந்து மாஸ்க் டாஸ்க்லேயும் ஓட முடியாது, உந்து மட்டும் எடுத்துகிட்டு போய் வச்சுக்கினேன், இப்போ வந்து நீ பிக் பாஸ் வீட்டுக்கு ஒரு வேலை வந்துட்டால் கூட எனக்கு கிச்சன் வேலை தான் வேணும், மற்றபடி என்னால் குனிஞ்செல்லாம் ஹவுஸ் கிளீனிங்லாம் பண்ண முடியாது, எனக்கு ஸ்பைனல் கார்டு வலி இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லி கனியாக்கா கிட்ட ஒன்று பேசுகிறேன். அப்புறம் சபரி வந்தோடனே இப்போ இந்த சைடு வந்தோடனே அப்போ எங்கள் அண்ணன் வந்துட்டார் அப்படின்னு கனியை சொல்ல, உங்கள் அண்ணன் வந்துட்டார்ல, அண்ணன் தங்கச்சி உறவு கொண்டாடுங்க, சந்தோஷமாக இருங்க அப்படின்னும் போது, அப்போ பிளான் பண்ணி தான் எல்லாரும் பண்ணுறீங்கன்னும் போது, அப்போ பிளான் பண்ணி தான் டார்கெட்டும் பண்ணுறீங்கன்னு பாருக்கும் ஆப்வியஸாக தெரியுது, வியானாக்கும் ஆப்வியஸாக தெரியுது. அப்போ வந்து பார்ஷியாலிட்டி வந்து கனி காட்டுறாங்க அப்படிங்கிறது வியானாக்கு தெரியும் போது, இது அப்பட்டமாக அவங்க கொஸ்டின் பண்ணால் இவங்களால அந்த கொஸ்டினை மொத்த ஹவுஸ்மேட்ஸையும் இவ்வளோ நாள் பாரு மட்டும் ஹேண்டில் பண்ணாங்க, இப்போ வியானாவும் சேர்ந்து ஹேண்டில் பண்ணும்போது, அப்போ வந்து இதுதான் குரூப்பிசம் நான் ஃபர்ஸ்ட்லேருந்து சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு வந்து பாரு சொல்கிறாங்க. ஆனால் அந்த பாருவே நம்ப வேணாம்னு சொல்லி சுபிக்ஷா சொல்லி அமிச்சாங்க. போகும்போது பாரு கிட்ட மட்டும் பேசாத, பேசணும்னா விக்ரம் கிட்ட பேசினா, இப்போ இவ்வளோ பஞ்சாயத்துக்கு நடுவில் வியானாக்கும் சேர்த்து ஸ்டாண்ட் எடுத்தது பாரு தான், விக்ரம் இல்லை. விக்ரம் வேடிக்கை பார்த்தாரு, நல்லா வெளில நின்று வக்கனையாக வேடிக்கை பார்த்தாரு அப்படின்னு சொல்லும்போது, அப்போ வந்து நான் தான் சொல்கிறேனே, வியானாவோட கேம் நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது, பாருவோட கேமும் நல்லா இருக்குது, பாருவோட கேம் கொஞ்சம் ஓவராக ரியாக்ட் ஆகுதுனால இரிட்டேட் ஆகுது, வியானா கரெக்டாக அந்த லிமிட்டுக்குள்ளே இருக்காங்க அப்படின்னும் போது 2 பேருக்குமான விஷயங்கள், 2 பேரும் ஸ்ட்ராங் கண்டஸ்டன்ட்னும் போது எல்லாருமா சேர்ந்து அவங்க அடிக்கிறாங்க. முக்கியமாக கனி குரூப் அடிக்கிறாங்க. கனி குரூப் ஓப்பனாக சொல்கிறாங்களா, அந்த கனி தான் இவ்வளோ நாள் எல்லாரும் செஞ்ச ஒரு விஷயத்தை நீங்கள் செய்ய மாட்டேன்னு சொன்னாது என்ன நியாயம்னா, இவ்வளோ நாள் அவங்க செஞ்சவங்க முட்டாள் இல்லை, அவங்களுக்கான திராணி இல்லை, அவங்க எடுத்து வைக்கல அந்த ஸ்டெப்பை செய்ய மாட்டேன்னு, இப்போ இவங்க வந்து எங்களுக்கு செய்ய முடியாது, எங்களுக்கு செய்ய அவசியம் இல்லை, இல்லை நாங்கள் இப்படி தான் செய்யணும் ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க, அதில் என்ன தப்பு, அதையே ஃபாலோ பண்ணணும்னு ஒன்றும் அவசியம் இல்லையே, கொஞ்சம் மாற்றியும் யோசிக்கலாம்ல, இந்த சைட் பெர்செப்ஷனும் கொஞ்சம் கேட்கலாம்ல, வேலை செய்கிறவங்க குப்பை எடுக்கணும் அப்படின்னு வரவங்களுக்கும் ஒரு புரிதல் இருக்கும், நாங்கள் கையில் தொட மாட்டோம், க்ளவுஸ் போட்டு தொடுவோம், இல்லை இது இப்படி நீங்கள் குப்பையை போட்டுருங்கன்னு சொல்கிறது இல்லையா, சொசைட்டிலே இப்போ அதெல்லாம் கொஞ்சம் மாறிட்டு தானே வருது அப்படின்னும் போது, இவ்வளோ பெரிய ஷோவில் இது ஒரு டாஸ்க் அவ்வளோதானே தவிர அதுக்கு நீங்கள் அவங்கள வந்து அப்படியே எம்ப்ளாயிஸ் மாதிரியே ட்ரீட் பண்ணணும்னு அவசியம் இல்லையே. இதுதான் போன சீசன்லையுமே வந்துச்சு, தீபக்கும் அருணுக்கும் நடுவில் ஸ்கில் டாஸ்க்கு நான் ஸ்கில் டாஸ்க் அப்படின்னு வரும்போது சமைக்கிறது அப்படின்னும் போது ஒவ்வொருத்தர் அது கேமாக பார்ப்பாங்க, ஒவ்வொருத்தருக்கு அது பர்சனலாக அட்டாக் ஆகும். இப்போ இன்றைக்கே வந்து இவ்வளோ பேசுகிற ரம்யா இப்படி தான் எடுத்தாங்க, இத்தனை வாரம் திவாகரம் எடுத்தார், எல்லாரும் தான் அப்புறம் வந்து விக்ரமனாலாம் செஞ்சார் பண்ணார்னா அவங்களாம் கேட்கறதுக்கு கேள்வி கேட்க தைரியம் எல்லாம் செஞ்சாங்க, கட்ஸ் இல்லை செஞ்சாங்க. அப்போ வந்து இவ்வளோ பேசுகிற ரம்யா அடுத்த வாரம் அந்த டீமுக்கு போனால் நீ வந்து சமையல் வேலை தானே வேணும்னு கேட்குற, இல்லை உன் கன்வீனியன்ஸ் தானே கேட்குற, ஹவுஸ் கிளீனிங் பண்ண மாட்டேன்னு சொல்கிறல்ல, கார்பெட் பெருக்க மாட்டேன்னு சொல்கிறல்ல, அவங்க குப்பை எடுக்கிறது, டாய்லெட் கிளீனிங் எல்லாமே பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக வியானா இப்போ தான் அதை பண்ணுறாங்க. 2 வாரமாக வந்து பாரு டாய்லெட் க்ளீன் பண்ணியிருக்காங்க. அதுவும் ஃபஸ்ட் வீக்கில் தண்ணி இல்லாதப்போ டாய்லெட் க்ளீன் பண்ணுறதுலாம் எவ்வளோ கஷ்டம். வெறும் ஃப்ளஷுக்கு மட்டும் தான் தண்ணி வரும்னா தொடச்சி எல்லாம் டிஷ்யூ தான் போடுவாங்க. எவ்வளோ டிஷ்யூ சேர்ந்துருக்கும். இதில் பீரியட்ஸ் போடுறதுக்கு நாப்கின் போட ஒரு கவர் வச்சதெல்லாம் கூட அந்த எபிசோடில் நான் போட்டிருக்கேன். வெறும் டாய்லெட் பேப்பர் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, தண்ணி இல்லை, அப்படி யூஸ் பண்ணுறேன். நான் அந்த வீடியோஸ்லாம் அதெல்லாம் 1 ஹவரில் நான் வரும்னு நினச்சேன். ஃபஸ்ட் டே எபிசோட்லேயே இதெல்லாம் குண்டானா தண்ணி பிடிச்சி எடுத்துகிட்டு போய் தான் யூஸ் பண்ணாங்க. அப்போ அந்த தண்ணி லாரி டாஸ்க்லாம் வரும்போது அதெல்லாம் ஒன்றுமே காட்டல 1 ஹவர் எபிசோடில். ஸோ அப்போல்லாம் அந்த பொண்ணு அவ்வளோ பாத்ரூம் க்ளீன் பண்ணியிருக்கா அப்படின்னும் போது இப்போ ஏன் ஒரு ஸ்டாண்ட் எடுக்குதுன்னா
சரி ஓகே. இப்ப நம்ம குனிய குனிய கூட்டிட்டே இருப்பாங்க அப்படின்னும்போது, நம்ம எந்த அளவு குனியணும் நம்மளுக்கு ஒரு பவுண்டரி இருக்கும்ல. அத அந்த பொண்ணு ஸ்ட்ராங்கா செட் பண்ணுது. வியானாக்கும் அது இப்ப தான் எக்ஸ்பீரியன்ஸ்ன்னும்போது, அந்த பொண்ணு நானே இதெல்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு. இப்ப வந்து அந்த துணிய கூட இங்கருந்து அங்கருந்து எடுத்துட்டு போய் வைக்க சொல்றாங்க. எஃப்ஜிஎஸ் சபரி. அந்த பொண்ணு சொல்லுது, "நான் சூட் கேஸ்லேருந்து எடுத்து இங்கருந்தே எடுத்துலாம் வைக்க மாட்டேன். குடுத்தீங்கன்னா எடுத்துட்டு போய் வைக்கிறேன்." அவ்ளோ பர்சனலா உங்க ட்ராயர்லேருந்து எடுத்து வைக்கிறது, சூட் கேஸ்லேருந்து திறந்து எடுத்துக்கலாம் வைக்க மாட்டேன்னா, ஆமாங்க இது ஒரு டாஸ்க்கா தான் பண்ணணுமே தவிர, நீங்க சுத்தமா உங்கள வேலைக்காரங்க ட்ரீட் பண்ண முடியாது. அப்படின்னும்போது எஃப்ஜேலாம் ரொம்ப நீங்க பழி வாங்குறீங்கன்றது அப்பட்டமா தெரியுது. ரிவெஞ்ச் எடுக்கிறீங்கன்றது அப்பட்டமா தெரியுது. அது புரியாத அளவுக்கு அவங்க முட்டாளும் கிடையாது. பாருவும் முட்டாள் கிடையாது. வியானாவும் முட்டாள் கிடையாது. ஏங்க தில்லாலங்கடி கேம் ஆடிட்டு ரம்யாவும், சுபிக்ஷாவும் 3 வாரம் அங்க உட்காந்துருக்காங்க. ஃப்ரீ நாமினேஷன் பாஸ்க்காக உட்காந்துருக்காங்க. இந்த பக்கமும் நல்ல பேர் வாங்கணும், அந்த பக்கமும் நல்ல பேர் வாங்கணும்னு சபரின்னு ஒரு அண்ணன், தங்கச்சின்னு ஒரு ப்ளே பண்றாங்கன்னா, அதுக்கெல்லாம் வந்து என்ன சொல்றது? நல்லா சரிக்கு சரி நிக்கிறது பாருன்னா, வியானாவும் அந்த ஸ்டாண்டுக்கு வர்றதுக்கு தயாராயிட்டாங்கன்னா, இந்த வீடு எவ்வளோ அடிச்சாலும் அவங்க 2 பேரும் திருப்பி திருப்பி எழுந்து வருவாங்கன்னா, இவங்க அவங்க கிட்ட மாட்டல. ஐ மீன் என்ன சொல்றது? இந்த ஹோல் ஹவுஸ்மேட்ஸும் தான் அவங்க 2 பேர்கிட்ட மாட்டியிருக்காங்களே தவிர, அவங்க 2 பேர் இவங்க கிட்ட மாட்டல. 2 பேரும் சரியான அடி திருப்பி குடுப்பாங்க அப்படின்னும்போது, இது இந்த வாரம் ஃபுல்லாவே இன்னும் இப்படி தான் போகும். இது வந்து எப்படி வரணும்னு என்ன கேட்டா, ரம்யா வெஸ் வியானான்னு ஒரு இடத்துல வரணும். ஓகேங்களா? ஸ்ட்ராங்கா ரம்யா வெஸ் வியானான்னு வரணும். அப்பதான் தெரியும். அதே மாரி ரம்யா, சுபிக்ஷா வெஸ் வியானானும் வரணும். ஏன்னா பாரூக் எல்லார் கூடயும் தான் வந்துச்சு. அவங்க எல்லாரையும் எல்லாருக்குமே அவங்க ஹேண்டில் பண்றாங்க. அது சூப்பரா ஹேண்டில் பண்ணாங்களே அவங்க தான் நேத்து அந்த ஸ்வாப்லயே சிரிச்சுக்கிட்டே, போய் அந்த ஸ்ட்ராங்கா அந்த ஸ்டாண்ட் எடுத்தாங்கன்னும்போது, நான் எப்பயுமே வந்து அந்த ஒப்பீனியன்ஸ் ஆர் நாட் ஃபேக்ட்ஸ்ன்னு சொன்னாலுமே, ஒரு பொண்ணு இன்னைக்கு பாருவோட ஸ்டோரியும் சொன்னாங்க. பெர்சனல் ஸ்டோரி சொல்லும்போது, அந்த பொண்ணுக்கு எங்கேருந்து அந்த கட்ஸ் வந்தது? அந்த 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 ஒரு ஃபேமிலி வந்து அந்த என்வைரன்மென்ட் அவங்களுக்கு எவ்வளோ பேக்ரவுண்ட் ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னு சொல்லும்போது, அவங்க ஃபேமிலில எல்லாருமே வந்து கிரிமினல் லாயர்ஸ்ன்னு சொல்றாங்க. அப்போ அந்த பேச்சு திறமை அங்கருந்து வந்திருக்கும். சரி, தப்புன்றது ஸ்ட்ராங்கா நின்னு இருக்கும். தனக்கான ஒரு டிபேட் எடுத்து வைக்கிறதுல அந்த பொண்ணுக்கான ஒரு தயக்கமும் இல்ல, ஒரு ஹெசிடேஷனும் இல்ல. அப்போ அந்த பொண்ணு இப்படி இருக்கிறது ஆச்சரியம் இல்ல, இல்லாம இருந்தா தான் ஆச்சரியம்னு சொல்லும்போது, அதுதான் இவங்களுக்கெல்லாம் கண்ண உறுத்துது, மூளைய உறுத்துது. என்ன பண்றதுன்னு புரியாம எல்லாரும் வந்து மென்னு முழுங்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் எதார்த்தமான உண்மை. தேங்க் யூ கைஸ்.